5 TU-95MS வந்து பார்த்தீங்கன்னா, டேக் ஆஃப் ஆயிருக்கு. கொலின்யா ஏர்பேஸ்ல இருந்து. மொத்தம் ஒரு 8 TU-95MS, 3 TU-160 ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ். இது போல வந்து பார்த்தீங்கன்னா பறந்திருக்கு. MiG-31 ரக விமானங்கள் டேக் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னோனே, உக்ரைன்ல ஒரே அலர்ட்டா இருக்கு. ரெட் அலர்ட்டா வந்து குடுத்துருக்காங்க. மொத்தம் 6 MiG-31 வானத்துல பறந்துகிட்டு இருக்கு. அது ஏன்ப்பா இனிஷியலா ஸ்டார்ட்டா சொல்லிட்டு இப்படி சொல்றேன் அப்படின்னா காரணங்கள் இருக்கு. செய்திகள் அடுத்தடுத்து வரும்போது நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. ஸோ இது போல வந்து 6 மிக் விமானங்கள் பறந்துகிட்டு இருக்கு. அப்புறம் 30 ட்ரோன்கள் வந்து கீவ மட்டுமே வந்து சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கு. சாகி ட்ரோன்கள் அப்படிங்கிறது போல, ஜிரான் ட்ரோன்கள் அப்படிங்கிறவங்கள வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 3 பெலிஸ்டிக் மிசைல் வந்து செர்னிஹிவ்ல அடிச்சிருக்கு. தெர்மல் பவர் பிளான்ட் ஸ்டேஷன்ல. இதுக்கான காரணம் நேத்திக்கு 260 ட்ரோன்கள் கிட்ட அனுப்பி விட்டுருக்காங்க உக்ரைன். ஸோ இப்போ ஹெவியான அட்டாக் ரிட்டர்ன் வந்து ரஷ்யா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செர்னிஹிவ் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைம்ல ஸ்ட்ரைக் நடந்திருக்கு. ஹெவியான டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிற பல விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. உக்ரைன்ல ஒரு தெர்மல் பவர் பிளான்ட் காலி அப்படின்னு சொல்றாங்க. தினமும் ஷேர் மார்க்கெட் மாதிரி ஆயிடுச்சுங்க. இவங்க 260 அவங்க ஒரு 150 அப்படிங்கிற ஷேர் மார்க்கெட் மாதிரி ஆயிடுச்சு. அது காரணங்கள் இருக்கு. இதுக்கு பின்னாடி காரணங்கள் இருக்கு. ஸோ இது போல தாக்குதல்கள் ரஷ்யா உக்ரைன்ல எப்பவும் போல நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ அடுத்த பதட்டம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டேனிஷ், டென்மார்க் கவர்மெண்ட் மேட் ஃபெட்ரிக்ஷன் அவர்கள். அதாவது இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த போர் நடந்துட்டே இருக்கிறது வந்து பேஸா இருக்குங்க. போர் முடிக்கிறத விட தொடர்ந்து நடக்கிறதா நல்ல விஷயம். உக்ரைன் நீ வந்து எங்க ஊர்ல வந்து உட்காந்து மிசைல் செஞ்சு எடுத்துட்டு போய்க்க. உக்ரைன் நீ எங்க நவுட்ல வந்து உட்காந்து ட்ரோன் செஞ்சு எடுத்துட்டு போய்க்க அப்படிங்கிறது போல பல்வேறு வேலைகள் பார்த்தது இந்த டென்மார்க் தான். ஏன்னா இந்த டென்மார்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாலிடிக்ஸோட கேட்வேயா இருக்காங்க. அவங்க கிட்ட பகிச்சுக்க மாட்டாங்க ரஷ்யா. ஏதோ ஒரு நடக்குது அப்படின்னா டென்மார்க் கிட்ட ஏதோ ஒன்று பண்றாங்க, ரஷ்யா ஏதோ மூஞ்சி காட்டுறாங்க அப்படின்னா விடமாட்டேன், நீ இப்படி பண்ணிட்டானால உங்க கப்பல்கள் வெளியே போகாது அப்படிங்கிறது போல எஸ்கலேஷனுக்கா ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. ரஷ்யாவும் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப என்னாச்சுன்னா அமெரிக்கா ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா மேட் ஃபெட்ரிக்ஷன் அவர்கள் இதனால ரஷ்யா பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க ஒண்ணுமே பண்ணல ரஷ்யா இவங்கள. ஆனா அவங்கள போய் சொரிஞ்சிட்டு இருந்தாங்க. இப்ப பின்னாடி ஒருத்தங்க கத்தி வச்சு சதக்குன்னு குத்துறதுக்கு ரெடி ஆயிருக்காங்க போல தெரியுது. திரும்பி பார்த்தா கத்தி பின்னாடி முதுகு பின்னாடி இருந்துக்குது. முன்னாடி இருக்கிறவங்க எதுவும் செய்யல போல. அவங்க முன்னாடி குச்சி வச்சுட்டு நின்றுக்கிறாங்க டென்மார்க். ஆனா இவங்க பின்னாடி ஒருத்தங்க கத்தி வச்சுக்கிறாங்க. அது இப்பதான் தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்ப திரும்பி பார்த்து அமெரிக்கா நிறுத்துங்க அமெரிக்கா, இது கம்ப்ளீட் சென்ஸ்லெஸ்ங்க அமெரிக்கா, என்னங்க பண்றீங்க? கிரீன்லாந்து வேணும்னு கேக்குறீங்க, நியாயமா இதெல்லாம்? உங்களுக்குலாம் எந்த ரைட்ஸும் கிடையாது அனெக்ஸ் பண்றதுக்கு, புரியுதுங்களா? டேனிஷ் கிங்டம்ங்கிறது 3 பகுதி. யூகேக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீவு இருக்கு, தீவு கூட்டம். அந்த ஐஸ்லாண்டுக்கும் யூகேக்கு நடுவில் ஒரு சின்ன குட்டி தீவு இருக்கு. அதுவும் டென்மார்க் தான். கிரீன்லாண்டு டென்மார்க் தான். ஸோ இதெல்லாம் இணைக்கிறது தான் டேனிஷ் கிங்டம். தப்பு அமெரிக்கா. நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் எதிர்ப்புகள் சொல்றேன். இந்த மாதிரி மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. வரலாறு ரீதியா நம்மள க்ளோஸா இருக்கும். இப்பெல்லாம் வந்து பண்ணாதீங்க. ஒருவேளை நீங்க வந்தீங்கன்னா நேட்டோ நாடுகளான நாங்க வந்து அமெரிக்காக்கு எகெயின்ஸ்ட ப்ரொடெக்ட் பண்ணுவோம் கிரீன்லாண்டா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ டென்மார்க் தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா காமெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி ஓகே நம்ம பண்ணிட்டு போறாங்க. இப்போ மெயினான விஷயங்கள் இவங்க எப்படி இதெல்லாம் ஒரு காமெடி. இப்போ எப்படின்னா இவங்க ரஷ்யாவை குச்சி வச்சுட்டு வந்துருவாங்க அப்படிங்கிற போல மிரட்டிட்டு இருக்கும்போது இவங்க உக்ரைனுக்கு ஆள் அனுப்புவாங்களா சண்டை பிடிக்கிறதுக்கு? உக்ரைனுக்கு உதவுவாங்களா? இல்ல இவங்க நாட்டை வந்து ஒருத்தங்க புடிச்சிட்டு இருக்கிறாங்களே அவங்களுக்கு எதிராக போய் சண்டை பிடிக்க போவாங்களா? எப்படி அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்குல்ல. போக முடியுமா? எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. யூரோப் வந்து எல்லா ஆயுதங்களும் அவங்க கிட்ட இருக்கிற ஜெர்மெட்ல 2 டேங்க் தான் இருக்கு அப்படிங்கிற செய்திகள்லாம் இருக்கு. இவங்க கிட்ட இருக்கிற எல்லா ஆயுதத்தையும் உக்ரைன் கிட்ட கொடுத்துட்டாங்க. ரஷ்யா வந்து உக்ரைனை பிடிக்கிறதுக்கே விருப்பம் இல்லை ஃபர்ஸ்ட். அதனால அவங்க அதுக்கு அது மட்டும் போதும் அப்படிங்கிறதோட சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க கிட்ட ஆயுதம் இல்லை, ஒண்ணும் இல்லை. இப்ப இவங்க எப்படி யாருக்கிட்ட போய் என்னன்னு கேட்டு வந்து பாத்தீங்கன்னா இவங்க திருப்பி ரஷ்யா இன்னொரு சண்டைக்கு வர்றதுக்கு அவங்க ரெடியா இருக்க மாட்டாங்க. இப்ப இவ என்ன பண்ணுவாங்க இவங்க அப்படிங்கறதான் தெரியல. அவங்க வந்து பிடிச்சாலும் அவங்க தேவ தூதர் கேட்டா கொடுத்துடணும் டென்மார்க், புரியுதுங்களா? அப்படிங்கிற பல அனலிஸ்ட் இருக்கு. என்ன பண்ண முடியும் உங்களால அப்படிங்கிறதோட பலரும் கேட்டுக்கிறாங்க. ஸோ பாப்பா என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த மிரட்டல் கொலம்பியா கம்முனந்துரு. நீங்க ஒரு சிக்கான ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா நாட்டை ஆண்டுட்டு இருக்காரு. அவரும் கொக்கைன் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அமெரிக்காக்குள்ள வித்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ரொம்ப நாள் இல்ல கொக்கைன் தலைவரே அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் அடுத்தது சீனியரோட கண்ணு அப்படியே பார்வை கொலம்பியா மேலே விழுந்திருக்கு. அதாவது இந்த மிரட்டல்கள் கொலம்பியாக்கு மட்டும் கிடையாது, என்டையர் நார்த் அமெரிக்காக்கு அப்படிங்கிறதோட புரிஞ்சுக்கலாம். நார்த் அமெரிக்கா, அதாவது நான் ஒரு தப்பா சொல்லிட்டேன். ட்ரம்ப் அவர்கள் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி, எலெக்ஷன்ல நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் ஜெயிச்சாரு அப்படின்னா
கண்டிப்பா என்டையர் நார்த் அமெரிக்கன் கான்டினென்ட்டே எங்களோடது தான் அமெரிக்கா சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படிங்கிறத விட 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். இதோ உங்களுக்கு ஒரு மேப் வந்திருக்கு. அதுல ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் தான். வெனிசுவேலா அதாவது தெற்கு அமெரிக்கால இருக்கக்கூடிய பகுதிகளும் அமெரிக்காவுதான்னு கேட்டிருக்காங்க. என்னோட கணிப்புல சில தவறுகள் நடந்திருக்கு. பட் ஆனா அந்த கணிப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். இதுல என்னன்னா கனடாவும் சேர்த்து கேட்பான்னு சொன்னேன். ஆனா இப்ப அதையும் தாண்டி கிரீன்லாண்டு வேணும்னு கேட்டுக்கிறாரு. அவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய என்னோட ஒரு சேஞ்ச். ஆனா கேட்பாருன்னு சொன்னேன். கண்டிப்பா ஃபுல் மைட்டி மெக்சிகோல காட்டுவாருன்னு சொன்னேன். வெனிசுவேலால காமிச்சுக்கிறாரு. மாறி இருக்குது ஈவென்ட்ஸ். பட் ஆனா விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் நான் பெருமையா சொல்லுவேன். 1 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ட்ரம்ப் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோக்கள் போட்டிருப்போம். ஸோ தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும். ஸோ அங்க இருக்கிற எல்லாத்துக்குமே அடுத்தது எல்லாரும் கொக்கைன் வியாபாரம் பண்றவங்க தான். இல்லைன்னா ஆயுதங்கள் வச்சிருக்காங்க. ஆனாலும் நான் மரியாதையா வந்து சரண்டர் ஆயிருங்க. ஒரு இடத்துக்கு ஒரு கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணிடுவார் அப்படிங்கலாம் மாற்றுக்கள். ஏன்னா அவங்களுக்குலாம் வாழ தெரியாது. இப்படி சொல்லித்தான் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு சிவிலைசேஷனை பழகுறேன்னு சொல்லி வந்தாங்க. இப்ப அங்க இருக்கிற நாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதிரிகள் யூஸ் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு ப்ராப்பரா யூஸ் பண்ண தெரியல. அதனால நாங்க சொல்லிக் கொடுக்க வரோம் அப்படிங்கிறத மாத்தி வந்துக்கிறாங்க. அவ்வளவுதான். மத்தபடி எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை யுவர் ஆனர். மத்தபடி எந்த சேஞ்சஸ் இல்ல. க்ளோஸா வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது ஈரானை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சுக்கிறார் ட்ரம்ப். ஈரான் ப்ரொட்டஸ்டர்ஸ கொன்னுட்டு இருக்கிறீங்க. விட்டுட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க இன்னொரு தடவை ரொம்ப ஹார்டா அடிப்பேன். வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறேன் க்ளோஸா அப்படிங்கிற மிரட்டல் வந்து பண்ண அடுத்தது ஈரான் மேல கொடூர பார்வை எப்படி கொடூரமா வந்து விழுந்திருக்கு. ஈரான் விட்டுறாதீங்க ஈரான் அப்படிங்கிற இருக்கு. சரி அடுத்தது ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா டிமாண்ட் பண்ணிக்கிறார் வெனிசுவேலாட்ட ஃபுல் ஆக்சஸ். உக்ரைன்லயாவது 50% தான். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஆக்சஸ். வெனிசுவேலாவோட மொத்த ஆக்சஸ் எல்லா மினரல்ஸும் எங்களுக்கு தான். வழி தடம் பாதை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அத்தனை எங்களுக்கு தான். பொது உடைமை அல்ல, அரசு உடைமை அல்ல, அமெரிக்க உடைமையாக வேண்டும் அப்படிங்கிறது போல ட்ரம்ப் கேட்டுக்கிறாரு. ரோடு முதற்கொண்டு, அதாவது இது விளையாட்டுக்கு இருக்கலாம். இந்த வெனிசுவேலா அது ஆயில் வேணும் அதுங்க ரெண்டாவது விளையாட்டுக்கு இருக்கலாம். இது டைரக்டா பிரேசிலோட பார்டர். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பிரிக்ஸோட பி இடிச்சிருவாங்க புல்டோசர் வச்சு அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல வந்து வெனிசுவேலா விழுந்துச்சு அப்படின்னா அடுத்தது அதுக்கு ஓகே. ஸோ இங்க அடுத்து வந்து பண்ண எல்லாமே வேணும் அப்படிங்கிற கேட்டுக்கிறாங்க. அதாவது ஒன்ஸ் நீங்க அதாவது ஒத்துக்கிறதுக்கு மட்டும் மறுப்பு தெரிவிச்சீங்கன்னா வேர்ஸ் தென் மதுரோ உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா மிரட்டல் வந்திருக்கு ட்ரம்ப் கிட்ட இருந்து வெனிசுவேலாக்கு. டெத் டால் வெனிசுவேலால வந்து பாத்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கு. 80 நபர்கள் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற மேற்கு மீடியாக்கள் நியூயார்க் டைம்ஸ் வந்து பண்ண ரிப்போர்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. நான் சொல்லியிருந்தேன் வீடியோ பதிவுல நிறைய வருது, நிறைய பேர் இறந்திருக்காங்க அப்படிங்கிற மாட்டுக்கிறது. அது திடீர்னு ஒரு அட்டாக். அதாவது நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, சில நாட்களுக்கு முன்னாடி ஃபிளைட் ரேடார் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு வெனிசுவேலாவோட ஜெனரல் ஸ்டாஃப். ஸோ இது வந்து ஃபிளைட் ரேடாரே வந்து பார்த்தா கிண்டல் அடிச்சிருந்தாங்க. உங்களுக்கு வேணா பிரத்யேகமா சேட்டலைட்ஸை இது பண்ணி தரேன் உங்களுக்கு, நீங்க அதை யூஸ் பண்ணுங்க, லிங்க் தரேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா பக்ஸ் சிஸ்டம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பக்கத்துல ஒரு அப்பாச்சி ஹெலிகாப்டர் போய் நின்று சுடுது. லிட்டரலா அவங்க எல்லா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் அமெரிக்காவோட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸ் பத்தி அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் ஆன்ல இருந்ததுன்னா சீடு அப்படிங்கிறது போல பல ஆப்ரேஷன் செய்வாங்க. ஸோ அது மாதிரி வந்து செஞ்சுட்டு இருக்கக்கூடிய டிவைஸ் எல்லாத்தையும் அவங்க டவுன் பண்ணுவாங்க. வந்து அமெரிக்காவிட்ட அடுத்தது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அவங்க வெயிட் பண்ணி இருந்துக்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ கம்ப்ளீட்டாக டவுன் பண்ணி வச்சுருந்துக்கிறாங்க இந்த ரேடார்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ அவங்க ஓப்பன் சோர்ஸ் ரேடார்ஸை யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க. கம்ப்ளீட்டாக டவுன் பண்ணி வச்சுருக்காங்க வெனிசுவேலா. அது நல்லா தெரிஞ்சதான். ஏன்னா வெனிசுவேலாவோட டீட்டெயில்ஸ் எதுவும் வெளியே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இருந்திருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத இருக்கக்கூடிய விஷயம். ஸோ என்னதான் அமெரிக்காவோட மிரட்டல்கள் இருந்தாலும், என்ன மாதிரியான பேச்சுக்கள் இருந்தாலும் ட்ரம்ப் அவர்கள் தரப்பு இருந்து வெனிசுவேலா கேபினெட் மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டுட்டாங்க. ஸோ அங்க தற்போதைய அதிபர் இருக்காங்களே வெனிசுவேலாவோட அதிபர், எனக்கு அவங்க பேர் வேற வாயில் வர மாட்டேங்குது. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா உலகமே அமெரிக்காவே உங்களுக்கான ஒரு மெசேஜ் நாங்க சொல்ல விரும்புறோம். நாங்க அமைதியா இந்த இடத்துல நாங்க அமைதியா வாழணும்னு ஆசைப்படுறோம். எல்லாத்தோடையும் சேர்ந்து அமைதியா வாழணும்னு ஆசைப்படுறோம். நாடுகளுக்கு எங்களுக்கு எக்ஸ்டர்னல் த்ரெட்ஸ் இல்லாம எந்த ஒரு அபாயமும் இல்லாம நாங்க வாழணும்னு நினைக்கிறோம். உலக சமுதாயம் இன்டர்நேஷனலோட கோஆபரேஷனோட மரியாதையோட நாங்க இருக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். நாங்க நம்புறோம் இந்த உலகம் அமைதியை வந்து பாத்தீங்கன்னா நம்புது. கேரண்டி அதுக்கு தான் கொடுப்பாங்க. பீஸ் இந்த ஒரு பகுதிகளிலும் இருக்கும். எல்லா நாடுகளும் அமைதியா வாழணும்னு ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறத நாங்க நினைக்கிறோம். நாங்க ப்ரியாரிட்டியா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ்டு அப்புறம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப். அமைதியான மதிப்புக்குரிய ஒரு ரெஸ்பெக்டான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் அமெரிக்கா கூட எங்களுக்கு வேணும்.
மத்த நாடுகள் கூடயும் அப்படித்தான் எங்களுக்கு வேணும். எங்களோட சாவரென் ரைட்ஸ், ஈக்குவாலிட்டி, நான் இன்டர்ஃபியரன்ஸ் எங்களோட அரசியலமைப்பு சட்டப்படி நாங்க அதத்தான் ஃபாலோ பண்ற இந்த உலகமும் அப்படித்தான் இருக்குதுன்னு போல நாங்க நம்புறோம். ஸோ மத்த உலகமும் அப்படித்தான். நாங்க அமெரிக்காவை இன்வைட் பண்றோம். வாங்க எங்க நாட்டுல திருப்பியும் நீங்க எம்பசியை ஓபன் பண்ணுங்க. பேசலாம். மியூச்சுவலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இப்போ என்ன கோஆபரேஷன் வேணுமா, ஆயில் வேணுமா, ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா டெவலப் பண்ணலாம். ஃப்ரேம் ஒர்க் இன்டர்நேஷனல் சட்டப்படி ஈக்குவலா ஒர்க் பண்ணலாம். ஒரு கம்யூனிட்டி வந்து பாத்தீங்கன்னா கோ எக்ஸிஸ்டன்ஸா இருக்கிறதுக்கு லாங் லாஸ்டிங்கா வந்து பாத்தீங்கன்னா உலக சட்டப்படி நம்ம ஒருங்கிணைஞ்சு வேலை செய்யலாம். அது மட்டும் இல்லாம டொனால்டு ட்ரம்ப் அவர்களே, எங்களோட மக்கள், எங்களோட ரீஜன், நாங்க எங்களுக்கு அமைதி வேணும். அது டிப்ளமசி மூலயமா, டயலாக் அண்ட் டிப்ளமசி. ஸோ பேச்சுவார்த்தை மூலயமா இதை நம்ம பண்ணிக்கலாம். போர் வேண்டாம். இதுதான் எங்களோட அதிபரான மதுரோ அவர்களோட செய்தி. அதே தான் எங்களோட செய்தியும் அப்படிங்கிறதோட உறக்க அவங்க தரப்பு வந்து பாத்தீங்கன்னா செய்திகள் வந்திருக்கு. வெனிசுவேலாவோட தற்போதைய அதிபர் தரப்பு வந்து துணை அதிபர் தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் எங்களோட அதிபர் அப்படிங்கிறது மதுரோ அவர்கள் தான். அவங்க திருப்பி திருப்பி அவங்க ரீட்ரேட் பண்ணிருக்காங்க. ஸோ வெனிசுவேலா வந்து பாத்தீங்கன்னா நம்புறாங்க, என் அந்த அதிபரே வந்து பாத்தீங்கன்னா என் வாழ்க்கையே இதுக்காக அர்ப்பணிச்சிருக்கேன், நான் இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா செய்வேன் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ஸோ என் சாவுக்கு அப்புறம் தான் நீ நினைக்கிறது நடக்கும் அப்படிங்கிறத ஓப்பனா அமெரிக்காவுக்கு அவங்க சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல அதுல எதுவுமே இல்லை. கேபினெட் மீட்டிங்ல அவங்க உத்தரவிடக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்மளோட அதிபரை மீட்டெடுக்கிறதுக்கான வேலையை பாருங்கப்பா, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதோட அவங்க தரப்பு வந்து இதை வந்து பாட்டினா அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. கேபினெட் மீட்டிங்ல டிசிஷனை எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, வெனிசுவேலாக்குள்ள ஒரு துளி பேனிக் கூட இல்லை. அவங்க அரசாங்கம் ரொம்ப ஆர்கனைஸ்டா இருக்கு. மக்களும் ரொம்ப துணையா இருக்காங்க. மதுரோ அவர்களுக்கு ஆதரவா வந்து பாத்தீங்கன்னா வெனிசுவேலாவோட மக்கள் ரேலி பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்கேயுமே ப்ரொட்டஸ்ட் இல்லை, வன்முறை இல்லை. ஒரு நாட்டோட அதிபர் நாட்டுல இல்ல கடத்திட்டு போயிருக்காங்க. இருந்துமே அந்த பகுதிகளில் ப்ரொட்டஸ்ட் இல்லை, வன்முறை இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ மக்களுக்கு இதுக்கப்புறம் அங்கே விழிப்புணர்வு வந்திருக்கும் அப்படிங்கிறதுல பலானிஸ்டோட கருத்துக்கள். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தற்போதைய ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல இன்டர்ம் பிரசிடென்ட் டெக்லே அவர்கள், பேர் கொஞ்சம் கரெக்டா வரல, எனக்கு முதலே சொன்ன மாதிரி அவங்க பேர் எனக்கு வரல. ஸோ அவங்க புதுசா வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்கக்கூடிய அணை மதுரோ அவர்களை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ எந்த ஒரு இதுவுமே நடுக்கம், பயம், பதட்டம் அப்படிங்கிறது ரொம்ப காமன் கம்போஸ்டா இருக்காங்க, ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்காங்க. ஸோ இப்போ நடுக்கம் இதுங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல தான் அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கணும் அமெரிக்கா என்ன செய்ய போறாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் இஸ்ரேலோட முன்னாள் பிரைம் மினிஸ்டர் பெனட் நஃபேலி அவர்கள். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீழே இருக்கு இது ஸ்டாண்டு மாதிரி இருக்கும், அது வந்து கீழே விழுந்துட்டே இருக்கு இல்லையா டைமுக்காக. ஸோ அதை எடுத்து திருப்பி வச்சுட்டு போயிருக்கிறாரு. ஸோ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற அர்த்தம். ஸோ ஈரான் இஸ்ரேல் திரும்ப ஆரம்பிக்கும் போது அப்படிங்கிற மாற்று கருத்துல இதனால சொல்லியிருந்தேன். ஈரான் அதுங்க ஈரான், ஏன்னா டேவிட்ஸ் காரிடோர் அப்படிங்கிறது போல இருக்கு. சிரியாவோட தெற்கு பகுதி, ஈரான், ஈராக்கு, அதுக்கப்புறம் ஈரான். ஸோ இதை அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. ஈரான் ஒன்ஸ் போயிடுச்சு அப்படின்னா ரஷ்யாவோட தெற்கு பகுதி மட்டும் கிடையாது, நம்மளோட மேற்கு பகுதியும் போயிடுச்சுன்னு அர்த்தம். பிகாஸ் பாகிஸ்தான் ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், தே கேன் சென்ட் எவ்ரி திங் டுவர்ட்ஸ் பாகிஸ்தான். ஆல்ரெடி அவங்க கிட்ட எல்லா வகையான ஆயுதங்களும் இருக்கு, F-16 உட்பட எல்லாமே இருக்கு. சீனாவும் அவங்களை ஆம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கும். இந்தியாவும் ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிறது எண்ணம் அவங்களுக்குலாம் நல்ல எண்ணம்லாம் அவங்களுக்கு கிடையாது. தே ஹாவ் டு இது, அதனாலதான் ஆல்ரெடி வந்து பண்ண போர்க்கப்பல் எடுத்துட்டு வந்தாங்க. இந்த ஒரு காலத்துல சொன்னேன், ஈரான்கிறது ஒரு செவரு, ரஷ்யாவுக்கு சரி நம்மளுக்கு சரி, அது செவரு உடைச்சிட்டாங்க அப்படின்னா முடிஞ்சு, அவ்வளவுதான். எதுவுமே பண்றதுக்குல. இது சில அனலிஸ்டோட கருத்துக்கள், மேபி தப்பா இருக்கலாம், சரியா இருக்கலாம். சில அனலிஸ்டோட கருத்துக்கள் இது. ஸோ அதை பார்க்கும்போது ஓகே அப்படிங்கிறது போல தோணுது. ஸோ அதனாலதான் ஈரானோட நம்ம போர்ட்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், ரஷ்யாவோட வர்த்தக பாதையை நம்ம அந்த சைடு வச்சிருக்கோம், நிறைய வேலைகள் அந்த சைடு நடந்துட்டு இருக்கு. அப்படிங்கும்போது மேபி சம் இம்பார்ட்டன்ஸ் ஈரான்ல இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். நம்ம நாட்டுக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்கள் அந்த பகுதியில இருக்கலாம். அவ்வளவுதான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். மேபி தப்பா கூட இருக்கலாம். அவங்களோட கருத்துக்கள் எது அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன் சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை, இது அதுல இந்த முன்னாள் பிரைம் மினிஸ்டர் பெனட் நெஃபாலி அவர்கள், பேர் எனக்கு கரெக்டா இல்லை. ஸோ அவர் வந்து ஒரு பேட்டியில வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்லுவார், பேசிட்டு இருக்கும்போது, நான் புட்டின் அவர்கிட்ட பேசிட்டு வந்தேங்க, இனிஷியலா சண்டை நடந்தது இல்லையா அந்த டைம்ல வந்து நான் பேசிட்டு வந்துட்டு இருந்தேன். பேசிட்டு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர் இப்போ பங்கர்ல இருந்தார் பயத்துல. நான் புட்டின் அவர்கிட்ட பேசும்போது வந்து நான் கேட்டேன், ஆமா அவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்கும்போது டீநாசிபிகேஷன் தான்.
அப்படிங்கும்போது அவர் சொன்னாரு. அப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள்ங்க அப்படிங்கும்போது நான் கேட்டு பார்த்தேன். அப்போ ஒரு தலைவர் அப்படிங்கிற அவரோட உயிர் வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ்லெஸ். நான்லாம் எதுவும் செய்ய மாட்டேன். நான் அவர அசாசினேட் பண்ண மாட்டேன். அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, புட்டின் அவர்கள் இந்த நெஃபாலி அவர்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறார். அப்ப வந்து அவர் கேட்டதுன்னா, "நீங்க எனக்கு வாக்கு குடுக்கறதா நான் எடுத்துக்கட்டுமா?" அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இவரு கேட்டாராம் புட்டின் அவர்கள்கிட்ட. நான் திரும்பவும் சொல்றேன், நான் ஜெலன்ஸ்கி அவர்கள எதுவும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது போல புட்டின் அவர்கள்கிட்ட வந்து அதாவது இவர் என்ன கர்ணரா? இல்ல அவர வந்து வாக்கு கேட்டாரு அப்படின்னா தொடாம இருக்கிறதுக்கு. உள்ள ஒரு ஒரு ஜெனரலா அவங்க பாட்டுக்கு வந்து குண்ட வச்சு எல்லாத்தையும் கொன்னுட்டு இருக்கிறாங்க. இது இருக்கட்டும் அந்த அடுத்தது. அ மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, அவர் வந்து கேட்டுக்கிறாரு. புட்டின் அவர்கள் வாக்கு குடுத்துட்டாராமா. அதுக்கப்புறம் அந்த வெளிய வந்து பார்த்தீங்கன்னா, WhatsApp மூலியமா யாரும் ட்ராக்லாம் பண்ண முடியாது. சேஃபா தான் பண்ணேன். பங்கர்க்குள்ள இருக்கும்போது நான் பேசினேன் ஜெலன்ஸ்கி அவர்ட்ட. நான் பேசிட்டு கன்ஃபார்ம் பண்ணேன். உன்னைய ஒண்ணும் பண்ண மாட்டாரும்மா. நீ கவலைப்படாத அப்படிங்கிறத விட, கன்ஃபார்மா சொல்றீங்களா? இனி ஒண்ணும் பண்ண மாட்டாரா? அப்படிங்கிற திருப்பி கேட்டாராமா ஜெலன்ஸ்கி. அட சத்தியமா தான்ப்பா சொல்றேன். இப்பதான் பேசிட்டு வந்தேன். அப்படிங்கிற 100% உறுதி குடுத்ததுக்கு அப்புறமா, 2 மணி நேரம் கழிச்சு அவர் என்ன தெரியுமா பண்ணாரு? அவரு மாளிகையில போய் உட்கார்ந்துட்டு ஃபோன் எடுத்து வீடியோ போட்டாரு. நான் யார பார்த்தும் பயப்பட மாட்டேன். அப்படிங்கிறத பண்ணா 2 மணி நேரம் கழிச்சு போட்டாரு. நான் சொன்னதுக்கு அப்புறம் அப்படிங்கிறது போல அவர் தரப்புல இருந்து இது என்னன்னா, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரஷ்யா மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணி ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரஷ்யாக்குள்ள. பட் வாட் எவர் இட்ஸ் சீரியஸ்லி இம்பாக்டட் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. ஸோ இதுதான் சொல்ல வந்தேன். போன பதிவிலயும் நான் சொன்னத நீங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு நெனைக்கிறேன். ரஷ்யாவும் இது போல ஒரு ஆப்பரேஷன் பண்ணாங்க. அந்த டைம்ல நாட்டோ நாடுகள் உதவி இருக்கு. 40 நாடுகளோட உதவி இருக்கு. இதெல்லாம் கரெக்ட் தான். அவங்க காலையில பண்ணாங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் இருக்கு. அந்த டைம்ல நான் சொன்னேன். இதுல நெறைய விஷயம் பேசுறாங்க. பட் என்னனாலும் அஃபெக்ட் ஆயிருக்கு ரஷ்யாக்குள்ள அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா இப்போ மெத்வதேவ் அவர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காரு. இதத்தான் பிரிகோஜின் அவர் சொன்னாங்க. ரஷ்யாவை க்ளோஸா மானிட்டர் பண்ண பல நபர்கள் சொல்லியிருக்காங்க. மெத்வதேவ் அவர்கள் இந்த ஆபரேஷன் எடுத்து நடத்தியிருந்தா இவ்வளவு தூரம் நடந்திருக்காது அப்படிங்கிறது போல. ஸோ மெத்வதேவ் அவர்கள் இப்ப ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அவர் தான் பேச ஆரம்பிச்சிருக்காரு இனிஷியலா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தடுத்த பதிவில் அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா அவரோட அலைஸையும் நாங்க ப்ரொடெக்ட் பண்ணுவோம். லார்ஜஸ்ட் நியூக்ளியர் ஃபோர்ஸ் ரஷ்யா நாங்க கண்டிப்பா நாங்க ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு இருக்காரு. இந்த வேர்டை வந்து பாத்தீங்கன்னா என் வேர்டை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற வேர்டை ட்ரம்ப் அவர்கள் வச்சிருந்தார். யூஸ் பண்ணனால தான் நான் சப்மரைன் அனுப்பிச்சு வச்சிருக்கேன். அவங்க நான் கோஸ்டல் ஏரியாஸ் பக்கத்துல அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் மிரட்டினாரு. அதுக்கப்புறம் அந்த மாதிரியான என்வர்ட் அப்படிங்கிறது எதுவுமே வரல. ஆனா மெதுவதேவ் அவர்கள் திருப்பவும் நாங்க தான் லார்ஜஸ்ட் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படிங்கிற சொல்லிக்கிறாரு. யோசிக்காம பேசணும் அப்படிங்கிறத மாற்றுக்கிறது இல்லை. ஸோ தலைவர்கள் வந்து ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் அ ஜஸ்டிஸ் டினைடும்பாங்கல்ல. ஸோ அதே போலதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் சரியான முடிவுகள் சரியான நேரங்களில் சரியான தருணத்தில் எடுக்கல அப்படின்னா அது தோல்வியை நோக்கி போகும் அப்படிங்கிறத மாற்றுக்கிறதுல. ஸோ வெயிட்டிங் அப்படிங்கிறது இன்னும் பல தலைவர்கள் தரப்பு இருந்து இருக்கு. அமைதியா இருக்காங்க. ஏன்னா பெருசா எதுவும் பேசல. யாருமே பேசல. ஜின்பிங் அவர்கள், புட்டின் அவர்கள், மோடி அவர்கள் பல நபர்கள் யாருமே பேசல. கொஞ்சம் அமைதியா இருக்காங்க. மேபி வாட்சிங்கா இல்ல என்ன எதுங்க தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது போல ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பெயரில் நம்ம பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் ஈரான்ல இப்ப திரும்பவும் ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருக்கு. ஈரான்ல வந்து பாத்தீங்கன்னா மிசைல் சோதனை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ப்ரொடெஸ்ட் பண்ணக்கூடிய நபர்கள் துப்பாக்கி ஏந்தி வந்து பாத்தீங்கன்னா சுட்டுட்டு இருக்காங்க நபர்களை வந்து பாத்தீங்கன்னா. ஸோ அங்க சிவில் வார் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஈரானும் முடிஞ்ச வரைக்கும் இரும்பு கரம் கொண்டு அடக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேல் காட்ஸ் அவர்கள் கேபினெட் மீட்டிங் போட்டிருக்காங்க. தாக்குதல் பண்றதுக்கு வார் கேம் சிமுலேட் பண்ணியிருக்காங்க ஈரான் மேல அப்படிங்கிற செய்திகள் வருது. ஸோ ஆல் அட் அ டைம் ரஷ்யா உக்ரைனை அடிக்க, அமெரிக்கா வெனிசுலா அடிக்க, இஸ்ரேல் ஈரான் அடிக்க அப்படிங்கிறது போல நீ யார் 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 அடிக்கிறாங்க அட் அ டைம்ல வந்து பாத்தீங்கன்னா திருப்பி ஆரம்பிச்சிருவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஆபரேஷன் அயன் ஸ்ட்ரைக் திரும்பவும் ஆரம்பமாயிடுச்சு தரப்புல இருந்து அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் இஸ்ரேலோட நெஃப்டாலி அவர்கள் ஸோ அவர் எக்ஸ்ல வந்து பண்ண டைம் திருப்பி வச்சுக்கிறாரு. ஸோ இது என்ன டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்களா அப்படிங்கிறது தெரியல. இப்போ ஈரான் கொஞ்சம் சிக்கல்ல தான் இருக்காங்க. மிசைல் சோதனை பண்றாங்க. 2வது ட்ரில் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ரொட்டஸ்ட் வந்துட்டு இருக்கு. கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. மேட்டர் ஆஃப் டைம் எப்போங்கிறத அதில் இருக்கக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஒரு மொசைல் ஏஜென்ட் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற வீடியோ பதிவுகளை விட்டுட்டு இருக்காங்க. நார்த் கொரியா ஹைப்பர்சோனிக் மிசைல் சோதனை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஏகப்பட்ட பரபரப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட பஞ்சமே இல்லை. இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். அந்த அளவுக்கான செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் வேர்ல்டு எப்படி ரியாக்ட் பண்ண போது, என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க, இதுக்கப்புறம் முடிவில் எல்லா ஆக்ஷன் அப்படிங்கூட இறங்குவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. எல்லாருமே டைமுக்காக வெயிட் பண்ணாங்க அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல தலைவர்கள் பேசி தீர்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கையில பிரச்சனையை பெருசாக்காம இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில் அடுத்த சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.